போராட்டங்கள் அதிகமாக யாருக்கு நடக்காததும் அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா, யாரும் பார்க்காததை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய நோக்கங்களுக்குள் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு முன்னாடி அனுப்பி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டார். இப்போ அவன் மூலமா இந்த நாடு செல்வ நாடாக இருக்கிறது. எதுக்கு? ஏன்னா யாக்கோபின் குடும்பம் இருக்க வேண்டும். ஏன்னா யாக்கோபிலிருந்து ஒரு செங்கோல் வரப்போகுது. அதுதான் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வரப்போகுது. அதனால யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன் 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 என்ன வந்தாலும் தோத்துரும். ஏன்னா உள்ள ஒரு பிளான் இருக்குது, உள்ள ஒரு திட்டம் இருக்குது. அப்போ நீங்க சிறு வயதுல இருந்தே சில இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும் பாருங்க ஃபேமிலிஸ்ல. அப்பமே தெரிஞ்சுக்கணும் நம்ம மேல ரொம்ப பெரிய திட்டம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு இது வேற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்து துரதிர்ஷ்டமான ஒரு குழந்தை அப்படின்னு. இல்லை இல்லை, இது வந்து உலகத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு குழந்தை. ஆமென் ஆமென். ஆமா, போராட்டங்கள் அதிகமாக யாருக்கு நடக்காததும் அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா, யாரும் பார்க்காததை நீங்க பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். கேள்விகள் 1000 ஓடுது பாருங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் தெரியுமா? உங்க மேல ஒரு பிளான் இருக்கு. உங்க மூலமாக ஏதோ ஒன்று வெளியில வரப்போகுது. ஆமென். அதை எப்படியாவது தடுத்துடலான்னு சொல்லி ஒரு முயற்சி நடக்குது பாருங்க. ஒரு வார் நடக்குது. கடவுள் சொல்றாரு, பயப்படாத, அதை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். உன் கூட யுத்தம் பண்ணுவாங்க, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. ஆமென். ஆமா, அந்த திட்டம் நிறைவேறியே தீரும். அந்த தீர்மானங்கள் நிறைவேறியே தீரும். ஆமென். தேவ திட்டம் நோக்கம் இருந்தா பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. சொல்ல போனா அங்கதான் ரொம்பவே இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறத வச்சே தெரியலையா? திருட்டு பையன் ரொம்ப வர்றான்னா வீட்டுல அம்புட்டு பொக்கிஷம் இருக்குன்னு அர்த்தங்க. இதுக்கு மேல அவங்களை எப்படி சொல்றது? உலகத்துல பல நாட்டு ஆட்கள் இந்தியாவுக்குள்ள எப்படியாவது வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சது. என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்தியாவில் அவ்வளவு செல்வம் இருந்துச்சு, அவ்வளவு செழிப்பு இருந்தது, அவ்வளவு வளங்கள் இருந்தது. நான் சொல்றேன், அது என்ன உங்களுக்கு எதிராக இவ்வளவு போர்? சொல்லட்டுமா? அவ்வளவு பொக்கிஷத்தை உள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். எல்லாரும் மற்றவங்களாம் நல்லா தானே இருக்கான், நீ மற்றவன் கிடையாது. ஆமென். நீ சராசரி கிடையாது, நீ 10ல் 1 கிடையாது. ஆமென். கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்க திட்டமும் தீர்மானமும் பெரியவைகளா இருக்கிறது. நீ காலையில் அதை நம்புங்க.